Hi, hello, welcome back to our channel. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் Brooches Class 3 பார்க்கலாம். நார்மல் நீடில் எடுத்துட்டு ஷூயிங் த்ரெட் அண்ட் ஷூயிங் மிஷின் நீடில் எடுத்துட்டு அதை நல்லா கோர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறோமோ அந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸில் பிளாஸ்டிக் செல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சீக்வன்ஸ் டபுள் ஷேடோ எல்லோ கலர் ஒன்று, அது வந்து பார்த்திங்கன்னா க்யூப் ஒன்று எடுத்திருக்கேன், க்யூப் பிட்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாஸ்டிக் செல் வந்து அதாவது இந்த செல் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் கொத்துக்கலாம், பேக்லேயும் கொத்துக்கலாம், ரெண்டு சைடும் பார்த்துக்கலாம், உங்களோட விஷயம் அது. நான் வந்து முன்னாடி வச்சு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேடோ சீக்வன்ஸ் எல்லோ கலர் எடுத்து அதுக்கு மேலே க்யூபிட்ஸ் வச்சு ஒரு இடத்துல இழுத்து இப்படி வச்சுக்கிறேன். இப்போது இந்த மேலே அந்த க்யூபிட்ஸை தள்ளிட்டு மிச்சம் ரெண்டு இருக்குது பாருங்கள் எல்லோ, அதாவது சீக்வன்ஸ்லேயே பிளாஸ்டிக் செல் வச்சு உள்ள நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து சேம் இதே ப்ராசஸாக இன்னொரு சைடு, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 3 சைடு தான் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ப்ராசஸில் நம்மளோட பிளாஸ்டிக் செல் அந்த டபுள் ஷேடோ ஐ சீக்வன்ஸ் எல்லோ கலர், அதாவது க்யூபிட்ஸ் 3 எடுத்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணியிருக்கோம். சேம் அதுக்கு ஆப்போசிட்லேயும் சேம் ப்ராசஸாக பண்ணுறோம். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா நான் 3 இடத்துல தான் பண்ணியிருக்கேன். நல்லா அது வாட்ச் பண்ணி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து நான் கீழேருந்து நீடில் மேலே பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அங்கேருந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சில் ஒரு க்யூபிட்ஸு, 1/4 இன்ச் ஒரு க்யூபிட்ஸ் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1/4 இன்ச்சு க்யூபிட்ஸையும் ஜாயின் கோர்த்து மறுபடியும் உள்ளே தள்ளி இப்போ கரெக்டாக ஸ்டார்டிங் இது பண்ணுமோ அதே வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி உள்ளே வந்து போட்டுடணும். அதாவது கீழே வந்து நீடிலையே இழுத்துடுறேன். மறுபடியும் எந்த ஸ்டார்டிங் இருக்கணுமோ அந்த இடத்துல வந்து நான் எடுக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் க்ரிப்பாக தான் நிற்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஆடும். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியில் சொல்கிறேன். சேம் அதே ஆப்போசிட் சைடையும் வந்து பார்த்திங்கன்னா அதே 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு க்யூபிட்ஸ் எடுத்து சேம் இங்கே இந்த பக்கம் என்ன பண்ணுவோம் அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பண்ணணும். இப்போ எண்டில் வந்து நீடில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்து அந்த நீடில் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்கே பஞ்ச் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து எடுக்கணும். இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து கேப்பாக இருக்கனால நான் வந்து ஒரு கிறிஸ்டல் பீடில் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸு. இப்போ இதே சென்டரில் பண்ணிட்டேன். இப்போது இதையும் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் பஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து இந்த சைடில் இந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு பீட்ஸ் போடுற இடத்துல கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இது ஒரு பேட்ச் ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ளவுஸில் சைட்லேயும் வைக்கலாம், பேக்லேயும் வைக்கலாம், இல்லை கவுன் ஏதாவது டிசைன் பண்ணிங்கன்னா அதுலேயும் வைக்கலாம். இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேல என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். அதுங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் சைடும். ஓகே, பை, டேக்.